ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னா, ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேங்க. அது எங்கே இருக்குன்னா, நம்ம ஜங்ஷனுக்கு பின்னாடி சோனை கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. ரயில்வே காலனிக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக நான் நாளை கழித்து எங்கள் அம்மா அக்கா எல்லோரும் வர்ற மாதிரி இருக்காங்க. நான் இன்றைக்கி போய் அந்த கோயிலை போய் நான் விசிட் பண்ண வந்திருக்கேன். ஆனால் நல்லா இருக்குங்க கோயில். அவ்வளவு ரொம்ப அமைதியாக இங்கே சாமி கும்பிட்டு போனால் அவ்வளோ. நேற்று நாங்கள் ஈவினிங் வந்தோம், இப்போ இன்றைக்கி காலைல நான் வந்திருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களே பாருங்கள், அந்த ஸ்பாட்டே பாருங்களேன். மதுரை பெரியார் நிலையம் பக்கத்தில் ஜங்ஷன் இருக்குல்லங்க, ஜங்ஷனுக்கு அப்படி பின்னாலங்க ரயில்வே காலனி. ஆனால் நல்லா இருக்குங்க, ஏரியா சூப்பராக இருக்குது. கோயில் நல்லா ரொம்ப அமைதியாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இங்கே நம்ம முத்துலட்சுமி தாயார்னு இருக்காங்க. யார் யார் இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே சோனை அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பெருமாள், அதுக்கப்புறம் முத்துலட்சுமி தாயார், அதுக்கப்புறம் பின்னாடி ஹனுமார். கோயில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அம்சமாக அமைதியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு இங்கே உள்ளே வந்தவொடனே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துச்சு. அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் நான் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்குங்க. நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு பின்னாடி ஸ்ரீ பூக்குழி சக்தி முத்துலட்சுமி அம்மன் சோனை சுவாமி கோயில்னு இருக்குது. வாங்க, விசிட் பண்ணுங்கள், சாமியை கும்பிடுங்க. நல்லா இருக்குது. நான் யாரையும் நான் கம்பல் பண்ணலை. இங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வர விருப்பம் இருந்தால் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னொன்று, எனக்கு மனசுக்கு பிடிச்சது நான் சொல்லியிருக்கேன். அடுத்தவங்கள நான் யாரையுமே நான் கம்பல் பண்ணலை. இந்த ஸ்பாட்டில் இந்த இடத்துல இருக்குதுன்னு நான் ஒரு தகவல் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவாங்க. கோயிலில் சாமி கும்பிட்டேன். இப்போ நான் கிளம்ப போகிறேன். ஓகேங்க, பாய்.